ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் மாதிரி, அதாவது நம்ம சீக்வென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மிரர் ஃப்ளாட்டாக அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவர் மோட்டிவ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச் பண்ணது வீடியோவில் கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது வந்து எப்படி இருக்குன்னா, சின்ன ஃப்ளாட்டாக நம்ம வந்து மிரர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி இருக்கும். மிரர் பேஸ் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் தான் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சில சீக்வென்ஸில் பார்த்திங்கன்னா டபுள் சைடு இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாக. இது சிங்கிள் சைடில் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு சைடில் உள்ள ஹோல்ஸ் வழியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம உள்பக்கமாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை வெளிப்பக்கமாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். நீடிலில் கொறுத்துட்டு சீக்வென்ஸை அதை வந்து நீங்கள் அதுக்கு பக்கத்தில் நீடில் எடுத்த இடத்துக்கு பக்கத்தில் கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரூச்சு. இது வந்து இந்த பேஸை வந்து நம்ம சென்டரில் கொடுத்துட்டு, இதுக்கு மேலே வந்து நீங்கள் கட் பீட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லீஃப் சீக்வென்ஸு சென்டருக்குள்ளேயே கொடுக்கலாம். நான் அந்த டிசைன்லாம் ப்ளவுஸில் போடும்போது உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இது வந்து சிம்பிளாக இந்த மெட்டீரியலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் வந்து நான் டிசைன் கொடுத்துருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம நிறைய டிசைன் பண்ணலாம். ப்ளவுஸ்லலாம் இந்த இந்த சீக்வென்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. உங்கள் சாரீக்கு என்ன கலரோ அதை நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சீக்வென்ஸாக இன்சர்ட் பண்ணிவிட்டு, நான் இந்த ஹோல்ஸ் வந்து உள்பக்கமாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெளிப்பக்கமாக வர மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு 8 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 11 பெட்டல்ஸ் வச்சிங்கன்னா ஃப்ளவர் நல்ல பெரிய ஃப்ளவராக வரும். சென்டரில் நம்ம வேறு ஒர்க்கு கூட கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் பார்த்து சின்ன ஃப்ளவரானாலும் பண்ணிக்கலாம். பெரிய மேக்ஸிமம் 6லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நான் டேட்டு June 12 சொல்லியிருந்தேன். இப்போ என்கொயரி போயிட்டே இருக்கிறதுனால நான் ஜூலைக்கு அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஜூலை 1 மந்த்து கோர்ஸ் இது. பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கவர் ஆகும். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் 2 ப்ளவுஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் எப்படி இந்த ப்ரூச் ஒர்க் பண்ணணும், அன்ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் எப்படி ப்ரூச் ஒர்க் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருவேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி எல்லா ஸ்டிச்சு போட்டதையும் ஒரே வீடியோவாக நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு 300 ருபீஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் மட்டும்தான் நான் வாங்கிட்டு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா 1000+ ஷிப்பிங் வந்து வரும். நீங்கள் நியர்பை வாங்கினாலும் ஓகே தான். அது வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான், பார்த்து வாங்கிக்கோங்க. என்னென்ன மெட்டீரியல் வாங்கணுங்கிறத நான் வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு 8 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட் ஒர்க்லாம் பண்ணும்போது நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு போக மிச்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் எந்த சிக்கும் விழாமல் நமக்கு நீட்டாக வரும். இதில் வந்து ஹோல்ஸு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பார்த்து நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள், நீட்டாக வந்துடும். இப்போ இந்த ஒரு பெட்டல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் இதிலே டபுள் பெட்டல் வர மாதிரி கூட பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, நான் ஃபஸ்ட்டு பெட்டல் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ல, இப்போ நெக்ஸ்ட்டு பெட்டல் வந்து எங்கேருந்து எடுக்கணும்னா 2 பெட்டல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு வெளிப்பக்கத்துலேருந்து நீடியில் எடுத்து சுற்றி ஒரு ரவுண்டு கொடுத்திங்கன்னா அது இன்னும் கூட எம்போஸ்டாக தெரியும். நான் சிம்பிளாக தான் இந்த ப்ரூச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளவுஸில் இதை பேஸாக வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு டிசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் பண்ண போகிறோம். அதாவது வேறு கிளாத்து யூஸ் பண்ணி இதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணி நாளைக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில். பாருங்கள், இப்போ சென்டர்லேருந்து நம்ம எடுத்ததுனால ஹோல்ஸு சென்டரில் கொஞ்சம் இருக்கும். அதை மறைக்கிறதுக்கு நான் ஒரு பேர்ல் பீடு கொடுத்து அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளிப் ஸ்டோன் கூட கொடுத்துக்கோங்க, இல்லை லீஃப் சீக்வென்ஸ் கொடுத்துக்கலாம். லீஃப் சீக்வென்ஸ் கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் லோரியல் பீடை வந்து ஒரு 5 பீடு எடுத்துகிட்டு சென்டரில் கவர் பண்ணிக்கிறேன்.
மொத்தமாக 5 பீடையும் ஒன்று ஒன்று போல் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு ஒரே இடத்துல ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த 5 பீடு லோரியல் பீடும் ஹேங்கிங் மாதிரி அழகாக வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் நீடியில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸஸான உள்ள த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி பிடிச்சிட்டு பண்ணுங்கள். கீழே நீடியில் இழுத்து லாஸ்ட் வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை விடக்கூடாது. அப்போ தான் அது சிக்கு விழாமல் நீட்டாக வரும் நமக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சிம்பிள் மோட்டிவ் தான், ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் அதுக்கு மேலே வந்து ஒரு 3 லீஃப் சீக்வன்ஸ் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். லீஃப் சீக்வன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லீஃப் சீக்வன்ஸில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். ஒரு ஹோல்ஸ் வழியாக நீங்கள் லீஃப் சீக்வன்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு கட் பீடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த இடத்துல லீஃப் சீக்வன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு அடுத்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே ஃப்ரேமு கீழே எடுத்துட்டிங்கன்னா அது லாக் ஆயிரும். இதே மெத்தடில் நம்ம இன்னும் 2 லீஃப் சீக்வன்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ரூச்சஸ்லாம். நீங்கள் வீட்டில் இருந்து 1 மந்த் இதை கற்றுக்கிட்டு நீங்களும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை கிளாஸ் எடுக்கலாம். அந்தளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். யாருக்கெல்லாம் அந்த ப்ரூச்சஸ் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் 3 லீஃப் சீக்வன்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். ரெண்டு சீக்வன்ஸ் வந்து சைட்லேயும் ஒரு சீக்வன்ஸ் வந்து சென்டர்லேயும் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 லீஃப் சீக்வன்ஸ் மட்டும் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே நான் சின்னதாக பேர்ல் பீடும் டேப்லெட் பீடும் கொடுத்து ஒரு ஹேங்கிங் 2 ஹேங்கிங்கும் கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம், உடனுக்குடனே பார்க்கலாம். பாருங்கள், நான் 3 லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா நான் பேர்ல் பீடும் ஒரு டேப்லெட் பீடும் கொடுத்து ஒரு சின்ன ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஹேங்கிங் இல்லாமல் அங்கங்கே அந்த புட்டாஸ் மாதிரி கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க குரூப்பில் கேளுங்க. யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஹேங்கிங்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துட்டோம். 3 பேர்ல் பீடும் கொடுத்து ஒரு டேப்லெட் பீடு கொடுத்துட்டு அதை லாஸ்ட் என்ன பீடு கொடுக்குறோமோ அதை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மித்த பீடுக்குள்ளே நீடியில் அகைன் விட்டுட்டு பக்கத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த ஹேங்கிங் ரெடி ஆயிரும். லாஸ்ட் வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டில் நீடியில் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் சிக்கு விழாமல் இருக்கும். இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் சிக்கு விழுந்துடும். அதனால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணதுக்கு வரும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி நீட்டாக சென்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக பண்ணுறாங்க எல்லோரும். நான் சொன்ன மாதிரி சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களும் அவங்க க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனை நல்ல எம்போஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். நான் இன்னொரு ஹேங்கிங்கும் கொடுத்து இந்த ப்ரூச் டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ரூச் எப்படி இருக்குங்கிறது ஈஸியாக இருக்குதா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருக்குன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன்.
இப்போ பாருங்கள், இந்த ப்ரூச்சு அந்த கலருக்கும் ரெட் கலர் டேப்லெட் பீடுக்கும் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.